lead. We make winners who lead. மேடம் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்ன காலேஜஸ் என்ன கட் ஆஃப் அப்படின்றத ஒரு ரேண்டமா ஓரளவுக்கு முக்கியமான காலேஜஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு ஜோன் வைஸ் வந்து ஒரு சில காலேஜஸ் நல்ல காலேஜஸ்ன்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து செயின்ட் ஜோசப் சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து மதுரை அப்படின்னா வந்து டிஎஸ்எம், அதே மாதிரி திருநெல்வேலி அப்படின்னா வந்து செயின்ட் சேவியர்ஸ், இந்த மாதிரியான காலேஜ், சேலம் அப்படின்னா வந்து சோனா காலேஜ், இந்த மாதிரியான முக்கியமான காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டான்செட்டோட நல்ல பர்சன்டேஜ் இருக்கிறவங்க எய்ம் பண்ணக்கூடிய காலேஜஸா வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுல நம்ம ஏன் வந்து டான்செட் மெயினா வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ். நீங்க நார்மலா போறீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டா போறீங்க, மேட் எக்ஸாம் எழுதி போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது டொனேஷனோட வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா காலேஜ் அப்படின்னா அங்க வந்து 5 lakhs வரைக்கும் வந்து கேபிடேஷன் வாங்குறாங்க, கிருஷ்ணாவா இருந்தாலும் சிஐடியா இருந்தாலும். அதே சமயம் குமரகுரு பிஎஸ்ஜி அப்படின்னா இன்னும் சொல்லவே வேண்டாம், அதனோட இன்னும் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் நல்ல பர்சன்டேஜ் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து எய்ம் பண்ணுங்க. அதே சமயம் எனக்கு வந்து 50% தான் இருக்கு, 60% தான் இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க எந்த ஏரியாவில் உங்களுக்கு காலேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்க தேடுறீங்களோ அந்த ஏரியாவில் உங்களோட பர்சன்டேஜ் வந்து நல்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. நிறைய வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, எம்பிஏக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற காலேஜஸ் வந்து அந்தந்த ஜோன்ல இருக்கு காலேஜஸ். பட் அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட ஒர்க்கா அதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேலம் ஜோன்ல வந்து எனக்கு காலேஜ் வேணும் அதர் தென் சோனா. இப்போ சோனா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து என்னோட பர்சன்டேஜுக்கு சோனா காலேஜ் கிடைக்காது அப்படின்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு தேடுறவங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நான் ஒரு 60% எடுத்துக்கிறேன், இந்த காலேஜுக்கு வந்து இந்த பர்சன்டேஜுக்கு என்ன காலேஜ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறது. எதர் எம்சிஏவா இருந்தாலும் சரி எம்பிஏவா இருந்தாலும் சரி. நான் சொல்றது அப்படின்றது 50% 60% எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமா வந்து கவுன்சிலிங்லேயே நல்ல காலேஜ் கிடைக்கும். பட் நீங்க இந்த டாப் 10 டாப் 15 காலேஜஸ்குள்ளதான் கிடைக்காது. ஸோ இந்த டாப் 10 டாப் 15 விட்டுட்டா வேற காலேஜ் இல்லைன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். 50% இருந்தாலும் சரி 40% இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல காலேஜாவே வந்து கிடைக்கும். பட் என்னன்னா நீங்க அதை தேடணும். ஸோ நீங்க அது கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. ஸோ எங்கிட்ட கேட்டீங்கன்னாலும் இருக்கும், மேடம் கிட்ட எல்லாருமே வந்து என்ன அந்த வீடியோஸ் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா இந்த டாப் 10 காலேஜ் மட்டுமே நம்ம பேசிட்டு போயிடுறதுனால மற்ற காலேஜஸோட வேல்யூ தெரியறதுல, மற்ற காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் இருந்தா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதும் வந்து தெரியாம போயிடுது. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் சொல்றது, நல்ல மார்க் எடுத்துக்கிறவங்க நல்ல காலேஜ் ட்ரை பண்ணீங்க. அதே மாதிரி ஆவரேஜ் மார்க் இருக்குது அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கான காலேஜஸும் வந்து இருக்கு. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்றத விட நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டா இருக்கிறீங்க அப்படின்றத முக்கியம். அதாவது நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறீங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டஃப் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களை தேடி வந்து ஜாப் வரும். நான் மறுபடியும் சொல்றது அதுதான், காலேஜ் கேம்பஸ் அப்படின்ட்டு வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து கேம்பஸே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜியே சொல்றோம் அப்படின்னா அங்க கேம்பஸ் வருது அப்படின்னா என்னன்னா அங்க நல்ல ஸ்டஃப் இருக்கிற பசங்க தான் கவுன்சிலிங்லயும் மேனேஜ்மெண்ட்லயும் போய் செலக்ட் ஆகி உள்ள இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க பிளேஸ் ஆகுறாங்களே தவிர காலேஜ் உள்ள போனதையும் வந்து உங்களுக்கு வேலையை வந்து வாங்கி கொடுத்துறாது. ஸோ அதனால நீங்க ஸ்டஃபா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இப்போ பர்சன்டேஜ் ஒரு 50 தான் வந்தது, ஒரு 40 தான் இப்போ டான்செட்ல வந்தது, பட் எனக்கு வேற ஏதோ ஒரு சின்ன காலேஜ் தான் கிடைக்குது அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறது இல்லை. அந்த காலேஜ்ல இருந்து நீங்க உங்களோட ஸ்டஃபை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா ஸ்டஃபான ஸ்டூடெண்டா வெளியில வர்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஸோ நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற பயமே கிடையாது. அதனாலதான் நான் திரும்ப சொல்றது என்ன சொல்லுவேன்னா, பினான்சியலா சிரமமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் எடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ இதர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அல்லது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஈவன் பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான காலேஜஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பினான்சியலா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்க தாராளமா வந்து பிரைவேட் காலேஜ் போகலாம். பினான்சியலா ஸ்ட்ரகிளா இருக்கு, வீட்டுல வந்து படிக்க வைக்கிறதே கஷ்டம், ஸோ இந்த அளவுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க முடியாதுங்கிறவங்க தாராளமா கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அங்கிருந்தும் வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது மட்டும் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் மெயினா சொல்றது. பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரியா? பணம் இல்லாதவங்களுக்கு இதையெல்லாம் வந்து நீங்க வீட்டுல போட்டு வந்து ப்ரெஷர் போட்டு அவங்களையும் வந்து சிரமப்படுத்தாதீங்க. ஸோ எம்பிஏ அப்படின்றதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க எங்க படிச்சாலும் அதை நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா அழகா பிளேஸ் ஆகலாம். அது நிறைய பேர்த்த பார்த்ததுனாலதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க 1 by 1 கேளுங்க, நான் வந்து சொல்றேன். ஏமா 98% இருக்குன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை இல்லையே, டாப் காலேஜஸே கிடைச்சிருமே, எஸ்எஸ்என்னே கிடைக்குமே, இதுல என்ன கன்ஃபியூஷன்?
அதே மாதிரி 72% கைண்ட்லி ரூம்ஸ் அவுட் ஆஃப் காலேஜஸ். 72% அப்படின்றது உங்களுக்கு நீங்க எந்த ஏரியாவில் பாக்குறீங்க அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. அந்த ஏரியாவில் நான் காலேஜ் சொல்றேன். நீங்க ஒரு 80% கீழே வந்துட்டதுனாவே வந்து நீ எந்த லொக்காலிட்டியில வந்து நீங்க காலேஜ் பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பர்சன்டைல் மட்டும் சொல்லாதீங்க, என்ன கம்யூனிட்டி அப்படின்றதையும் வந்து சொல்லுங்க. ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மதுரை, கோயம்புத்தூர். இப்போ மதுரை அப்படின்னா வந்து டிஎஸ்எம் தவிர நீங்க எந்த காலேஜ் போட்டீங்கன்னு அப்படின்னாலும் வந்து கிடைக்கும். வேணா கேஎல்என் ட்ரை பண்ணுங்க, அல்லது வந்து பிஎஸ்என்ஏ கூட ட்ரை பண்ணுங்க. இல்ல அமெரிக்கன் காலேஜ் நல்லா தானே இருக்கு, அது கூட வந்து ட்ரை பண்ணலாம். 72% பிசிஎம் மதுரை ஆர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்க பர்சன்டைலுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா கூட ட்ரை பண்ணலாம், ஏன்னா பிசிஎம் தானே. ஸோ 2வது கிருஷ்ணா கூட வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஐடி ஸ்ரீகிருஷ்ணா வந்து ட்ரை பண்ணுங்க. ஈவன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வீட்டில் செலவு பண்ணுவாங்க அப்படின்னா ஜான்சன் பி ஸ்கூல் கூட வந்து ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா அது இயர்லி வந்து ஃபீஸே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ரெசிடென்சியல் தான் கேட்பாங்க. ஸோ 2 வருஷம் முடிக்கும் போது 8 lakhs அந்த மாதிரி பட்ஜெட் வரும். ஸோ அது கூட ட்ரை பண்ணலாம். அடுத்தது 82% சூஸ் கோயம்புத்தூர். 82%க்கு நீங்க கிருஷ்ணா ட்ரை பண்ணலாமா, சிஐடி ட்ரை பண்ணலாம். பிஎஸ்டியும் கேசிடியும் வந்து கஷ்டம். ஸோ அதனால இந்த ரெண்டும் வந்து ட்ரை பண்ணலாம். ஈவன் வந்து ஜான்சன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜிஆர்டியும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஓசி கேட்டகரியில வரீங்களா 98.3க்கு. ஸோ வந்து அடுத்த சாய்ஸா வந்து வேற ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, டிஎஸ்எம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜ். ஏன்னா 98.3 நல்ல பர்சன்டேஜ் தானே. ஸோ டாப் 5 காலேஜுக்குள்ள நீங்க பாருங்க. ஒருவேளை எஸ்எஸ்என் கிடைக்கல அப்படின்னா டிஎஸ்எம் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 50% டிரான்சிட் எஸ்சி எஸ்டி. ஓகேம்மா, 50% எஸ்சி எஸ்டினா நீங்க கிருஷ்ணா ட்ரை பண்ணலாம், சிஐடி ட்ரை பண்ணலாம். ஈவன் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூட வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 77% பிசி. உங்களுக்கு இந்த வேல்டெக் மாதிரி, அப்புறம் வந்து எஸ்ஆர்எம், அப்புறம் வந்து ஸ்டெயின் ஜோசப் ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். 70% பிசி கம்யூனிட்டி, லொகேஷன் கோயம்புத்தூர், சென்னை. இதுக்கு இதே தான். இப்போ நான் 77 சொன்னதே தான் வந்து இது. 70 கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பிசிக்கு அப்படின்னா வந்து கற்பகம் காலேஜ் ட்ரை பண்ணலாம், எஸ்எஸ்என், ஹிந்துஸ்தான், அப்புறம் வந்து வேற என்ன காலேஜ் இருக்கு. 70% ரேஞ்சுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், நீட்டான காலேஜா இருக்கும் உங்களோட பர்சன்டேஜுக்கு. ஸ்ரீகிருஷ்ணா, சிஐடி ரெண்டுமே வந்து இயருக்கு வந்து 2 lakh அண்ணா. நீங்க ஃபீஸ் அப்படின்றது இயருக்கு வந்து 2 lakh வரும். நான் சொல்றதுல இருந்து ஏதாவது ஒரு 10,000 என்ன வந்து குறைவா இருக்கலாம், அவ்வளவுதான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்காம் எப்படி சார் இருக்கும்? ஒர்த்து தான் கண்ணா. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கோச்சிங் நல்லா இருக்கு. நீங்க எம்சிஏ எடுத்தாலும் சரி, எம்பிஏ எடுத்தாலும், எம்காம் எடுத்தாலும் அங்க நல்ல கோச்சிங் இருக்கு. ஸோ ஒர்த்து தான். சார், I got 91% BCM. What is your opinion where it's okay for me? 91% அப்படின்னா பிசிஎம்முக்கு நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம், எஸ்எஸ்என் ட்ரை பண்ணலாம், டிஎஸ்எம் ஆர் கேசிடி, இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபினான்சியலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜே ட்ரை பண்ணுங்க, டிஎஸ்எம்மோ அல்லது எஸ்எஸ்என்னோ வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னுமே நான் சொல்றது வந்து என்னன்னா, இப்ப நான் சொல்றது கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து சொல்லிட்டு போறேன். ஒரு கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் ரெடி பண்ணும் போது கூட வந்து கேளுங்க. இன்னும் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் தர்றேன். அதுக்கு நீங்க வந்து அந்த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து கேட்டீங்க அப்படின்னா வந்து அதுல கூட இன்னும் ஆர்டர் பண்ணி இன்னும் ஒரு 4-5 காலேஜ் கூட எடுத்து கொடுக்கலாம். இப்போ ஏன்னா பழைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வரும்போது வந்து இன்னும் தெளிவா கூட வந்து இந்த காலேஜஸ் வந்து போடுங்க, கண்டிப்பா கிடைக்கும்னே வந்து இப்ப நான் 2 காலேஜ் 3 காலேஜ்னு சொல்றது அந்த டைம்ல ஒரு 6-7 காலேஜ் வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா 50% 60% அப்படின்றப்ப வந்து ஒரு நிறைய காலேஜஸ் வந்து சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா நீங்க சில காலேஜஸ் எல்லாம் வந்து என்னன்னா நல்ல காலேஜஸா இருக்கும், அது வெளி உலகத்துக்கு வந்து தெரியாம இருக்கும். ஸோ அந்த காலேஜஸ் எல்லாம் வந்து சொல்றதுக்கு நீங்க அந்த டைம்ல என்ன வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சார், இன் ஜிஆர்டி அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? அது நல்லா தான் இருக்குமா. அதாவது வந்து டீசென்டான காலேஜ். நம்ம வந்து நான் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், மோசம்னு சொல்ல மாட்டேன். டீசென்டான காலேஜ் மெயின் ரோட்ல இருக்கு, அவினாஷ் ரோட்ல இருக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து நல்லா இருக்கும். ஜிஆர்டிக்குன்னு ஒரு நேம் இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஏதாவது சொல்றேன் பாருமா, இது அதாவது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார், பாரதிதாசன், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நம்ம நல்லா இருக்கும். அதே சமயம் மற்ற அதாவது ரீஜனல் சென்டர்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா ஓகேவா இருக்கும்.
ஸோ நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வந்து படிக்கணும். கவர்மெண்ட் காலேஜஸ் உண்மையாலுமே வந்து அருமையான வாய்ப்பு. நமக்கு ஏதாவது ஒரு வகையில படிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல போய் வந்து படிக்கலாம். ஏன்னா வந்து அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து இன்ஃப்ராவும் நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அங்க நீங்க பிரைவேட் காலேஜ் மாதிரி வந்து ட்ரைனிங்ஸ் ப்ராப்பரா இருக்காதுன்னு வேணா வந்து எடுத்துக்கலாமே தவிர, ஸோ எல்லா இடத்துலயும் வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஃபீஸ் நம்ம அஃபோர்டபுளா கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க பயன்படுத்திக்கிங்க. கவர்மெண்ட் காலேஜ் தாராளமா ஜாயின் பண்ணுங்க, நல்லா இருக்கும். 98% ஓபிசி மை ப்ரொஃபஷன். அதாவது சென்னைனா நீங்க எஸ்எஸ்என் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படின்றது வந்து இது பாருங்க, டிடி கோவர்த்தன தாஸ் அந்த காலேஜ் பாருங்க. இப்போ ஒருவேளை வந்து எஸ்எஸ்என் கிடைக்கல அப்படின்னா டிடி கோவர்த்தன தாஸ் அது நல்லா தான் இருக்கும். எஸ்எஸ்என் வந்து உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முடிக்கும் போது ஒரு 7 lakhs அந்த மாதிரி வந்துடும். மேம் பிசினஸ் ஸ்கூல் பெஸ்டா, இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்டா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எஸ்எஸ்என் அப்படின்றத நம்ம வந்து பிசினஸ் ஸ்கூல்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி அப்படின்னா அது இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்துருது. ஸோ அப்போ இது ரெண்டுமே நல்லா தானே இருக்கும். இதே இது டிஎஸ்எம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கீழே வரும். தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஆர்ட்ஸ் காலேஜ். இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் நல்லதா, பி ஸ்கூல் நல்லதா, அல்லது ஆர்ட்ஸ் காலேஜ் நல்லதா அப்படின்னா பிஹெச்டி, எஸ்எஸ்என் அல்லது டிஎஸ்எம் இது எது நல்லது? மூணுமே நல்லதா. அதே சமயம் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் மோசமான பேர் தெரியாத சின்ன சின்ன எம்பிஏ காலேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது வந்து எந்த காலேஜ் அப்படின்றதா, அது இன்ஜினியரிங் காலேஜா, பி ஸ்கூலா, ஆர்ட்ஸ் காலேஜா அப்படின்றது இல்லை. ஏன்னா சிலபஸ் எல்லாமே வந்து மோரார்லெஸ் சிமிலரா தான் இருக்க போகுது. ஸோ அதனால அந்த காலேஜை பொறுத்து தான் வந்து அது டிஃபர் ஆகுமே தவிர அது இன்ஜினியரிங் காலேஜா அல்லது ஆர்ட்ஸா, பி ஸ்கூல் பெஸ்டா அப்படின்றத பொறுத்து வந்து இதாகாது. ஸோ நீங்க அப்பார்ட் ஃப்ரம் இந்த டாப் காலேஜஸ் விட்டுட்டு அடுத்த லெவல்ல வரும்போது வேணா வந்து என்னன்னா பி ஸ்கூல், நல்ல பி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து என்னன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அதாவது வந்து நேம் தெரியாதனால வந்து நம்ம பெருசா கவுன்சிலிங்ல அதை எடுக்க மாட்டோம். ஸோ டாப் காலேஜஸ் வரும்போது வந்து என்னன்னா அதுல நீங்க எது நல்ல காலேஜோ அதை பார்த்து எடுத்துக்கங்க. இந்த ஒரு 80%, 70% இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணா வந்து என்னன்னா நல்ல பி ஸ்கூலா பாத்துருங்க. அதுலயும் பி ஸ்கூல்லயும் மோசமான பி ஸ்கூல் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றது அதுதான். நிறைய நல்ல பி ஸ்கூல்ஸும் இருக்கு, மோசமான பி ஸ்கூல்ஸும் இருக்கு. எப்படி நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மோசமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கோ அது மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய, நம்ம சாய்ஸா வைக்கக்கூடிய காலேஜ் எப்படி இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். 2 கேம்பஸ் இல்லம்மா, நீலாம்பூர் இது 2 கேம்பஸுமே வந்து என்னன்னா வந்து ஒன்னு ஜிஆர்டி அகாடமி, ஜிஆர்டி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். ஸோ ஜிஆர்டி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஹைஃபையா இருக்கும். அகாடமி வந்து ஓரளவுக்கு வந்து மாடரேட்டா இருக்கும். சென்னை 72% வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, அப்புறம் வந்து வேல்டெக், அப்புறம் ஸ்டெயின் ஜோசப் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இன்னும் எனக்கு ராஜலட்சுமி பிசினஸ் ஸ்கூலுக்கு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இன்ஜினியரிங் கிடைக்காது, பிசினஸ் ஸ்கூல் இந்த கவுன்சிலிங்ல வரமாட்டாங்க. அவங்க வந்து மேட்டை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ ராஜலட்சுமி பி ஸ்கூல் வந்து அது தனி, அது வந்து கவுன்சிலிங்லயே வராது. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் வந்து ட்ரை பண்ணலாம், ஆனா 72க்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சார் கேசிடி ஆர் சோனா விச் இஸ் பெட்டர் சார்? ரெண்டுமே நல்ல காலேஜ் தான். ரேங்கிங் படி நம்ம பார்க்கும்போது வந்து என்னன்னா கேசிடி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து சோனா மோசம்னாலாம் சொல்லல, சோனாவும் நல்ல காலேஜ் தான். சென்னையில சொல்லுங்க சார். அதாம்மா உனக்கு நான் சொல்லிக்கிறேன் பாருமா, 72%க்கு ஒரு 3 காலேஜ் சொல்லிக்கிறேன் பாருமா. அடுத்து பாரதியார் யூனிவர்சிட்டி எம்பிஏக்கு நம்ம நல்ல காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ்ல கூட வந்து ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. பட் வந்து என்னன்னா நீங்க உங்களோட எக்ஸ்போசரை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா பாரதியார் யூனிவர்சிட்டி எடுக்கலாம். நம்ம ஃபீஸ் கம்மி, அஃபோர்டபுள் ஃபீஸ், நம்ம நல்ல இன்ஸ்டிடியூஷன் எம்பிஏக்கு. சாய்ராம் நல்லா இருக்குமா, சோனாவும் நல்லா இருக்கும். சாய்ராம் வந்து செம்முக்கு 75ன்னு நினைக்கிறேன், சோனாவும் அதே ரேஞ்ச் தான், 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. ரெண்டுமே நல்ல காலேஜ் தான். 88% பாரதியார் கண்டிப்பா கிடைக்குமா. 88%க்கு பாரதியார் யூனிவர்சிட்டி எம்பிசிக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஏடிஎல்ல கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கங்க, செல்ஃப் ஃபினான்ஸ்ல கிடைச்சாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ரீஜனல் கேம்பஸ் திருச்சி 50%க்கு ஓசினா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், பிசிக்கெல்லாம் கிடைக்குமா. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருச்சியும் ஓகே தான், பட் அது மோசம் கிடையாது, ஓகே தான். நான் மறுபடியும் சொல்றது, கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க இண்டிவிஜுவலா எஃபர்ட் போடணுங்கிறத மறந்துடாதீங்க. 88% இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்க்கலாம், ஜிஆர்டி பார்க்கலாம், அப்புறம் வந்து ஜான்சன் பி ஸ்கூல் பார்க்கலாமா.
மூணுமே ஓகே தான். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காமா? சார் நான் 58% தான், பட் யூஜியில் 90. இல்லைம்மா, அதை கண்டுக்க மாட்டாங்க. அதாவது வந்து யூஜியில் என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டான்செட் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் செலெக்ஷனில் பேசும். ஸோ எம்காம் ஐபி அண்ட் ஃபினான்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார் வேணாம்மா, நீங்கள் வந்து எம்பிஏவே பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்னன்னா, எம்பிஏ எம்சிஏ எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல வரும். இப்போ எம்காம் ஐபி அப்படின்னா ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல வரும். ஸோ அதுவும் நல்ல படிப்பு தான். ஸோ அதுல படிச்சுட்டு அதுல ஸ்டஃப் இருந்தாலும் எடுப்பாங்க. பட் ப்ரொஃபஷனல் கோர்ஸா வர்றது எம்பிஏ அப்படின்னு வரும்போது வந்து என்னன்னா, நீங்க எம்பிஏவே வந்து எடுக்கலாம். இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் மீன்ஸ் இன் கவர்மெண்ட். கவர்மெண்ட் காலேஜில் இண்டிவிஜுவல் எஃபர்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சிலபஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல 6 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வர ஃபேக்கல்ட்டியும் சரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சிலபஸ் முடிச்சுட்டு போனா கூட போதும் சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நினைக்கலாம். பட் என்னன்னா, அதை நினைக்காம சிலபஸை வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேர்ல்டு வைடு என்ன நடக்குது, எம்பிஏவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு, எங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போசரை டெவலப் பண்ணிக்கணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா, அல்லது வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வளர்த்துக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா. அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங்கா கிடைக்கும். எங்க அப்படின்னா வந்து பிரைவேட் காலேஜஸ்ல. கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில காலேஜஸ்ல சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில காலேஜஸ்ல வந்து நல்ல வாத்தியர்கள் இருக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு காலேஜை போய் வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், என்னன்னா நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும். நமக்கு எங்க படிச்சாலும் டிகிரி தான். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சாலும் சரி, பிஎஸ்ஜில படிச்சாலும் சரி, நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்களான்னு பாப்பாங்க. நீங்க எந்த காலேஜ் பிஎஸ்ஜியா வா உனக்கு வேலை கொடுக்குற அப்படின்லாம் யாரும் கூப்பிட போறது இல்லை. உனக்கு டேலண்ட் இருந்தது அப்படின்னா, பேர் தெரியாத காலேஜ் இருந்தது அப்படின்னாலும் வந்து வேலை கொடுக்க போறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா நீங்க கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது வந்து நீங்க ஃபைனலா படிக்க போற டிகிரி. ஸோ நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னாலும் ஃபைனலா படிக்க போற டிகிரி, அதை நீங்க நம்ம ப்ராப்பரா வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்ல இடத்துல வந்து ஜாப் போய்க்கலாம். ஸோ நல்ல இடத்துல ஜாப் போறதுனால வந்து உங்களோட ஃபியூச்சர் பிளஸ் வந்து உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். டிஜி வைஷ்ணவா நல்லா தான் இருக்குமா? இந்த இயர் இன்னும் வந்து அந்த புக்லெட் வந்ததுன்னா தான் தெரியும். சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எம்பிஏ வரப்போகுது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இயர் புக்லெட் வரும்போது வந்து அபிஷியலா தெரியுமா? இது எல்லாமே வந்து நம்ம தான் தெரியும். அதாவது நான் சொன்னேன்ல, இப்ப கவர்மெண்ட் காலேஜில் போறோம்னா பிரைவேட் காலேஜ் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சில இடங்கள்ல வந்து அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்காக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம உட்காந்துடக்கூடாது. நம்ம தேடணும். லிங்க்டின் இருக்கு, நிறைய இப்போ சோசியல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குன்னே வந்து இருக்கிற நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளா, ஏன்னா லிங்க்டின்ல நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தான் வந்து தேடி பிடிச்சிட்டு வந்து போகணும். அதுதான் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற பசங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அதான் காலேஜ் உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. சார் கேவிஐஎம் எப்படி இருக்கும்? 58% அந்த காலேஜுக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குமா? ஈஸியா கிடைக்கும். இல்ல, கேவிஐஎம்மோட அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் வந்து உங்களுக்கு ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கும். பிளஸ் வந்து ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல காலேஜ் தானே, ரீஜனல் கேம்பஸும் நல்ல காலேஜ் தானே, தாராளமா ரீஜனல் கேம்பஸ்லயே வந்து ஜாயின் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி நாட் அவைலபிள்மா. உனக்கு ஒரு கடைசி ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜியோட பிளேஸ்மெண்ட் டீடைல் கூட வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ யதார்த்தம் வந்து அதுதான், ஃபேக்ட் தான். ஃபேக்சுவலா நான் சொல்லணும் அப்படின்னா வந்து என்னன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு 3-4 வருஷமாவே வந்து பெரிய காலேஜஸ் இதுல எல்லாமே வந்து என்னன்னா, இப்போ ஒரு பையன் 14 லட்சம் 5 லட்சத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா அதை வேணா வந்து போட்டிருப்பாங்க சில பிரைவேட் காலேஜஸ். பட் அங்க இருக்கிற 120 பேர் அல்லது 180 பேரும் வந்து 14 லட்சத்துல பிளேஸ் ஆக போறாங்களா அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா அங்க அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட எக்ஸ்போசர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட டெவலப் பண்ணிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஓடாதீங்க. ஏன்னா எவனாவது ஒரு பையன் வந்து நல்ல டேலண்ட் இருக்கிற பையன், அவன் டிஃபால்ட்டாவே வந்து கெப்பாசிட்டி இருக்கும், அவன் பிளேஸ் ஆயிருப்பான். ஸோ அதை வச்சுட்டு அந்த காலேஜ் நம்ம போனா பிளேஸ் ஆயிரும் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. உங்களோட டேலண்ட்டை வளர்த்திக்குங்க, உங்களை வளர்த்திக்குங்க.
அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தேடி வரும். MBA பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண அறிவான ஒரு படிப்பு. ஸோ அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்றோம். நீங்க படிப்பீங்க, எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 2 வருஷத்தை நீங்க எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஆமாமா, சோனா காலேஜ், சோனா பிசினஸ் ஸ்கூல் சேம் தான். KCT இன்ஜினியரிங், KCT பிசினஸ் ஸ்கூல் சேம் தான். PSG டெக், PSG IM சேம் தான். ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன். உனக்கு வந்து KVIM நல்ல காலேஜ் அப்படின்னு தோணுதுன்னா நீ தாராளமா எடுமா. அது வந்து இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலேஜ் வந்து பிடிக்கும். உனக்கு அதாவது வந்து உனக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்குன்னா தாராளமா எடு. நல்ல காலேஜ் தான், நல்லா இருக்கும், படி. நான் வெப்சைட்ல போட்டிருக்கிறது எல்லா காலேஜ் வெப்சைட்லயும் எடுத்து பாருங்க. எல்லா காலேஜும் அந்தந்த காலேஜை பத்தி நல்ல விதமா தான் போட்டிருப்பாங்க. எந்த காலேஜுமே வந்து யாராச்சும் வந்து ஒரு காலேஜ் வந்து அவங்கள பத்தி குறையா போடுவாங்களா? யாருமே வந்து போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க எந்த காலேஜ் பத்தியும் வந்து நீங்க தப்பாவும் நினைக்க வேண்டாம். நீங்க கிடைக்கிற காலேஜ் நல்ல காலேஜ்னு நினைச்சு ஜாயின் பண்ணுங்க. அங்க வந்து நீங்க நல்லா படிக்கணும்னு நினைங்க. அங்க சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதையெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ஃபியூச்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஆம்பிஷன் என்னவோ, நீங்க என்ன மாதிரி வந்து வாழணும்னு லைஃபை வந்து நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து நம்ம படிப்புன்றது முக்கியம். ஸோ அந்த MBA டிகிரி வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணணும்னு நினைங்க. ஸோ உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே தான்மா, நல்லா தான் இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி பிசினஸ், ராஜலட்சுமி கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 9 lakhs அந்த மாதிரி வந்து ஃபீஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்களால அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அங்க ஜாயின் பண்ணுங்க. இல்ல பினான்சியலா வந்து லோன் வாங்க வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்க. PGDM நல்ல இதுதாம்மா. அதாவது என்னன்னா இந்த ரிசர்ச்சா இருக்கும், இன்னும் வந்து அட்வான்ஸ்டா இருக்கும். PGDM நல்ல கோர்ஸ் தான். எலிஜிபிலிட்டியில PGDM அந்த MBA ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். அதனால PGDM ஜாயின் பண்றதும் நல்ல ஒரு டிசிஷன் தான். பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் இல்லம்மா, பாரதியார் யூனிவர்சிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா நம்ம காலமா இருக்குல்ல, ரீஜனல் சென்டர் அப்படின்றது இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கு, 10-15 வருஷமா இருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாடி பிடிச்ச இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டரை விட பாரதியார் யூனிவர்சிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். விச் ஸ்பெஷலைசேஷன் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ட்ரெண்ட்? ஃபினான்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலைசேஷனா இருக்கும், எப்பவுமே எவர் கிரீனா. என்னால ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டிங் தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது இப்போ மார்க்கெட்டிங்ல ஒரு பார்ட்டாகவும் வந்துருச்சு. சில காலேஜஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஸ்பெஷலைசேஷனே வந்து தனியா வைக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், ஸோ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலைசேஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸோ அது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷனா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஓகே தான். அதாவது ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், அது போக வந்து லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 4 ஸ்பெஷலைசேஷனும் வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ HR வந்து நிறைய பேர் எடுப்பீங்க, அதை நான் தப்பு சொல்லல. ஆனா HRக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காம்படிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸ்பெஷலைசேஷன் எல்லாருமே HR எடுக்கிறதுனால அதுக்கான காம்படிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சேலரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது அதுல ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ பிசினஸ் அனாலிட்டிக்ஸோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டிங்கோ போடுறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா ஃபுல் எஃபர்ட் போடணும். பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும், மேக்ஸ் நல்லா வரும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு பினான்சியல் நான் ஸ்ட்ராங், UGல BCom படிச்சுக்கிறேன் அல்லது BCom CA படிச்சுக்கிறேன், அதனால நான் பினான்ஸ் நல்லா வரும்னா தாராளமா பினான்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைசேஷனா எடுத்துக்கோங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து டூயல் ஸ்பெஷலைசேஷன் தான். கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய மேஜர் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் காலேஜஸ் எல்லாமே வந்து டூயல் ஸ்பெஷலைசேஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால டூயல் ஸ்பெஷலைசேஷன்ல இந்த 4 ஸ்பெஷலைசேஷன்ல ஏதாவது ஒன்று வர்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ ஃபினான்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், மார்க்கெட்டிங், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 4ஐயுமே வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதுல வந்து நீங்க எடுங்க. சார் ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மீட்டிங்கான லிங்க் டீடைல்ஸ் நம்ம வந்து சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க சொல்லிடுங்க சார், நீங்க எண்ட் பண்ணிடுங்க சார்.
ஸோ நம்ம அடுத்த இன்னொரு இது அப்படின்றதையும் வந்து வெரி சூன் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. நீ எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து இன்னும் போடல, எப்போ கவுன்சிலிங் டேட் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு வெபினார்ல நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸை வந்து தெரிஞ்சுக்கங்க. So thank you for your valuable time. Thank you, ma'am. Hello students. Learn to Lead Academy is going to organize another free guidance program on how to choose the best college in TANCET 2024 counseling for your rank on July 28 Sunday at 7 o'clock. இந்த வெபினார்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். With that you can join for this webinar. And வெபினாரோட லிங்க் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும். You can check your email on July 28 Sunday at 6 o'clock for your webinar link. Webinarல join பண்ணி உங்களுடைய doubts என்னன்னு நீங்க clarify பண்ணிக்கலாம். All the best students. Learn to lead. We make winners who lead.